ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎஸ்எம் அதாவது டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிஸார்டர்ஸ், மனநலம் மற்றும் மூளை சம்மந்தப்பட்ட டிஸார்டர்ஸ் பற்றியும் அதோட சிம்டம்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக இந்த மேனுவலில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி மனநல பாதிப்புகளையும் மென்டல் டிஸார்டர்ஸோட டைப்பையும் டயக்னோஸ் பண்ணுவாங்க. இந்த மேனுவலில் இருக்கிற விதிமுறையின்படி நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டருக்குன்னு ஒரு 9 ட்ரேட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த 9 ட்ரேட்ஸையும் ஒருத்தர்கிட்ட டயக்னோஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு என்பிடி இருக்குன்னு சர்டிஃபை பண்ண முடியும். விஜய் டிவியில் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் கேரக்டருக்கு இந்த என்பிடிக்கான 9 பொருத்தமும் பக்காவாக பொருந்தும். இந்த சீரியலில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியோட டைனமிக்ஸை ரொம்ப யதார்த்தமாக காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலியில் ஒரு நார்சிசிஸ்டிக் பேரண்ட், ஒரு எம்பத்தட்டிக் பேரண்ட், ஒரு ஸ்கேப் கோட் சைல்டு, ஒரு கோல்டன் சைல்டு, ஒரு இன்விசிபிள் சைல்டு, அப்புறம் ஒரு நார்சிசிஸ்டிக் கப்பிள், ட்ரூத் டெல்லர், வல்னரபிள் எம்பேத், ஹெல்த்தி மைண்ட் செட் அண்ட் பவுண்ட்ரிஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு எல்லா வகையான கேரக்டர்ஸையும் இந்த சீரியலில் பக்காவாக காட்டிகிட்டு இருக்காங்க. வேறு ஒரு சேனலில் வேறு ஒரு சீரியலை நானே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த சீரியல் பாதியிலேயே திசை மாறி சூற சொதப்பலாகி ஊற்றி மூடிட்டாங்க. பாதியிலேயே நான் அந்த சீரியலை பார்க்குறத நிறுத்திட்டேன். பட் அந்த சீரியலில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நச்சுகள் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லி கதையை முடிச்சுட்டாங்க. பட் இப்போது விஜய் டிவியில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த சீரியல் கொஞ்சம் லாஜிக்கலாக போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் நான் பார்க்குற ஒரே சீரியல் இது மட்டும்தான். அது எந்த சீரியல்? அதில் இந்த 9 ட்ரேட்ஸும் பக்காவாக பொருந்துகிற அந்த கேரக்டர் யார் அப்படின்னு யோசித்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கொடுத்துருக்குற இந்த க்ளூஸை வச்சு எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது அந்த 9 ட்ரேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத லைனாக பார்க்கலாம். நம்பர் 1, லேக் ஆஃப் எம்பத்தி. எம்பத்திங்கிறது இவங்கக்கிட்ட ரொம்ப லோ பர்சன்டேஜில் இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. நம்பர் 2, ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் எதையும் தன்னோட இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற உரிமை தனக்கு இருக்குன்னு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. நம்பர் 3, கிராண்டியோசிட்டி அண்ட் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். தன்னை ரொம்ப பெருசாக நினச்சிப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்காக இருப்பாங்க. தன்னோட தேவையை தீர்த்துக்க எந்த எல்லைக்கும் போகிற அளவுக்கு செல்ஃப் சென்ட்ரிக்காக இருப்பாங்க. நம்பர் 4, சென்ஸ் ஆஃப் ஸ்பெஷல்னஸ் அண்ட் யூனிக்னஸ். இவங்க ரொம்ப சிறப்பானவங்க, தனித்துவமானவங்க அப்படின்னு நம்புவாங்க. அதனால் எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை எதிர்பார்ப்பாங்க. நம்பர் 5, நீட் ஃபார் ப்ரைஸ் அண்ட் அட்டென்ஷன். எப்போவுமே மற்றவங்க இவங்கள பாராட்டி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்களோட கவனம் எப்போவுமே இவங்க பக்கம் இருக்கணும் அப்படின்னும் எதிர்பார்ப்பாங்க. நம்பர் 6, ஃபேண்டசிஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் சுப்பீரியாரிட்டி. இவங்க ரொம்ப பரிபூரணமானவங்க, மேன்மையானவங்க அப்படின்னு நம்புவாங்க. இவங்களோட இந்த பர்ஃபெக்ட் அண்ட் சுப்பீரியர் பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கிற தன்மை இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே இல்லை அப்படின்னும் நம்புவாங்க. நம்பர் 7, ஜெலசி, என்வி அண்ட் டிஸ்ட்ரஸ்ட். பொறாமை, வைத்தெரிச்சல் மற்றும் அவநம்பிக்கை. மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து பயங்கரமாக பொறாமப்படுவாங்க. இவங்க கண்ணு முன்னாடி யாராவது சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்தால் இவங்களுக்கு வைத்தெரிச்சலாக இருக்கும். யாரையுமே நம்ப மாட்டாங்க. இவங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறவங்கள கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இவங்க மேலே பொறாமப்படுறாங்க, வைத்தெரிச்சல் படுறாங்க, யாருமே இவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. நம்பர் 8, மேனிப்புலேட்டிவ் பேட்டர்ன். இவங்க மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணி இவங்களோட ட்ராப்பில் சிக்க வைக்கிறதுக்கு ஒரு பேட்டர்னை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி எல்லா நார்சிசிஸ்ட்டும் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 9, அரகன்ஸ் அண்ட் ஸ்கார்ன். அகங்காரமாக நடந்துப்பாங்க.
எப்பவும் ஒரு வன்மத்தோடையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள வெறுப்பும் வஞ்சமும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உமிழ்ந்து தள்ளுற வார்த்தைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ மோசமாக மற்றவங்கள தூத்தி பேசுவாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மற்றவங்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்தி அவதூறாக பேசுவாங்க. எந்த முகாந்திரமும் இல்லாமல் மற்றவங்க மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஆனால் அதே சமயம் இவங்க பண்ணுற அட்டூழியங்களை பக்காவான சாட்சியங்களை வச்சு ப்ரூவ் பண்ணால் கூட அதே அரகன்ஸோட தன்னை டிஃபெண்ட் பண்ணி அராஜகமாக வாதம் பண்ணுவாங்க. இவங்களோட அந்த கேடுகட்ட நடத்தைகளை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, நியாயப்படுத்துவாங்க. இப்போது லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற இந்த 9 ட்ரேட்ஸும் இருக்கிறவங்களை DSM விதிமுறைப்படி நார்சிசிஸ்ட் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. நார்சிசிசம் பற்றின வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் சாவனிஸ்டையும் மீசோஜனிஸ்டையும் நார்சிசிஸ்ட் அப்படின்னு தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. சாவனிஸ்ட் கிட்டையும் மீசோஜனிஸ்ட் கிட்டையும் ஒரு சில நார்சிசிஸ்டிக் ட்ரேட்ஸ் இருக்கும். இவங்களோட வாழறதுமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இவங்க நார்சிசிஸ்ட் கிடையாது. இவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் விக்டிமும் கிடையாது, டொமஸ்டிக் அப்யூஸ் விக்டிம். நார்சிசிஸ்டுக்குன்னு எப்படி இந்த 9 ட்ரேட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நார்சிசிஸ்டிக் விக்டிம் சிண்ட்ரோம்க்குன்னு சில டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த சிண்ட்ரோம் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் நார்சிசிஸ்டிக் விக்டிம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு சில டாக்ஸிக் ட்ரேட்ஸ் மட்டுமே இருக்கிறவங்கள பொதுவாக நார்சிசிஸ்ட் அப்படின்னு லேபிள் பண்ணக்கூடாது. டொமஸ்டிக் வயலன்ஸுக்கும் நார்சிசிஸ்டிக் அப்யூஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் பற்றின அவேர்னஸ் இல்லாமல் ஒருத்தரை நார்சிசிஸ்ட் அப்படின்னு லேபிள் பண்ணுறது மிகப்பெரிய அஃபென்ஸ். தயவு செஞ்சு யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.